पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். துளாராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் முழுவதும் நீங்கள் சாதிக்க போவதற்கான அனைத்து அடித்தளத்தையும் கடந்த 3.5 மாதங்களுக்கு முன்பே ராசி பிரகாரம் வலம் வருகின்ற அனைத்து கிரக அதிர்ஷ்ட சூழல்களும் ஏற்படுத்தி விட்டன. குறிப்பாக வருட துவக்க நேரத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வருட ஆரம்பத்தில் குரு கிரகம் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனின் வீட்டில் பரிவர்த்தனையாக இருக்குது. இதனால் விபரீத ராஜயோகம் வருட ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பாதகாதிபதியான சூரியன் உச்சமாகவும் தனாதிபதியான செவ்வாய் தசம கேந்திரத்திலும் நிற்கிறதுனால உங்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை கெடுபிடிகளும் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அதிலும் வருஷம் துவங்கி 13 தினங்கள் கடந்த பிறகு 6ஆம் இடத்தில் நிற்கின்ற ராகு கிரகம் 5ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் கேது கிரகமும் வரப்போவது உங்களை எவராலும் அசைக்க முடியாத ஒரு அமைப்பு தான். இதைவிட குரு கிரகம் அஷ்டம குருவை முடித்து கொண்டு வருட துவக்க மாதமான சித்திரையின் இறுதி வாரத்தில் 9ஆம் வீட்டிற்கு வரப்போகிறாரு. எனவே சிறப்பான உயர்வு அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே நடந்தேறும். கெடுபுடிகள் அனைத்தும் விலகிவிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப அமைதி ஒற்றுமை கூடுதலாகும். இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய கடமைகள் குறையின்றி நிறைவேறும். கடன்களால் அடைந்து வருகின்ற தொந்தரவுகள் தீரும். குடும்பம் சொத்து சார்பான பேச்சுவார்த்தை, வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை பிரச்சனைகள் வருகிற ஜூன் மாத 9ஆம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் தொடர்கின்ற நிர்பந்தங்கள் விலகும். ஊதிய உயர்வு, பென்ஷன், நிலுவைத் தொகைகளில் எதிர்பார்க்குற அனுகூலங்கள் நல்ல விதமாக முடிய போகுது. இந்த வருஷம் அதிர்ஷ்டசாலிகளாக முதலில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும், 2வதாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும், 3வதாக சித்திரை நட்சத்திர அதிபதிகளும் வலம் வருவார்கள். இந்த வருஷத்தில் வருகிற பூராடம், ரேவதி, புனர்பூசம், திருவோணம், ரோகிணி மற்றும் பூசம் நட்சத்திர தினங்கள் அமோகமான சிறப்பு அனுகூல மேன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வருஷ ஆடி, ஆவணி மற்றும் மார்கழி, பங்குனி மாதங்களில் எதிர்பாராத ஆச்சரியமான உயர்வுகள்லாம் ஏற்பட போகுதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு வருட ராஜாவாக உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் பொறுப்பேற்று இருக்கிறதுனால கொஞ்சம் எதிலும் நிதானமாக இருக்கணும். ஆனாலும் பாதகம் இல்லை. வருகின்ற வைகாசி மாதம் முதல் ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால ஆரோக்கிய வகையில் எந்தவித விரயத்தையும் சந்திக்காமல் மகிழ்ச்சியாக நகர்த்த போகிறீங்க. திருமண சுபகாரிய விரயங்கள் என்றபடி நகரும். இளம் இருபாலருக்கும் திட்டமிட்டபடி திருமணம் நிறைவேறும். புத்திரபாக்கியம் கவலையில் உள்ள இளம் தம்பதியருக்கு வருகிற ஆடி மாதத்திற்கு பிறகு இனிமை செய்தி உண்டு. பெண்களுக்கு தொடர்ந்து சுப விஷயங்களாகவே நகரப் போகின்ற ஆண்டு. உத்தியோகஸ்தர்கள் பணியிட கெடுபிடி, அதிகாரி வகை நிர்பந்தங்களில் இருந்து வெளிவருவாங்க. கல்வியாளர்களுக்கு நினைப்பது எளிதாக கைகூடும். கலைஞர்கள் தயாரிப்புகளால் அடைந்த நஷ்டம், இழப்புகளிலிருந்து வெளிவருவாங்க.
தொழிலதிபர்கள் மீண்டும் ஒரு பொற்காலத்தை சந்திப்பாங்க. அரசியல்வாதிகள் இரட்டை பதவிகளை இந்த ஆண்டில்தான் அடைவாங்க.